இன்னைக்கு ஒரு நியாயம் பொறுக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்க? கண்டவங்களாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யாரு வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு. யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரிசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாரடி சித்தம்மா, கண்ட சிரிக்கையெல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாயை கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சிட்டு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்கிறான் புள்ள வாய செய்ய. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சிவலா, அவ்வளவு ஓம் புள்ள தானே. கிளையே, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறான். விளங்குது விளங்குது. மஞ்சக்காணி நிலம் கேட்டு அப்ப பொண்டாட்டி அனுப்பிச்சான், இப்போ பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சக்காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுத்து இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டே எழுந்து போக மாட்டா போல இருக்கு. திண்ணை என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேட்கட்டுமே பாப்போம். அடியா அத்த, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சம். இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய் போடுறது வேற ஏன் கிடையாது? ஏழா மாட்டாமைக்கு 8 பேப்பர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிளவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் செவக்கி குத்து. ஆமா, தட்டிக்குள்ளதானே மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வெடி கேட்டு கடி ருக்கு, நான் பத்தனா கொண்டு கொக்குன்னு. யாரடியாவ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவென்ன உடுத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாமன் வரணும், அனுப்பி வை. மத்தானம் போட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அறுக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? யாரடியாவா? என்னத்தா? அந்த செட்டி கடையில பொடி வாங்கி குடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்த மாதிரி மரபுல கட்டுல போட்டு உக்காந்துக்கிருக்க. ஆமாடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிசை போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கங்கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி? எவ என் பேத்தி? முத்து பேச்சுவேன், வயசுக்கு வந்து மூலையில உட்கார்ந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிரிக்கு மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவா? உன் மகன் தானே தாய் மாமங்கிற மாதிரி குடிசை கட்டணும். இது என்னத்தா கூத்தா இருக்கு? 1000 தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம்? குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம், அதை எப்படி சொல்லாம விடுவாங்க? நாளை பின்ன கொலப்பலி விழுந்துராது, சும்மா விட்டுருவானா வீரனே? ஏலே விவரம் கட்டவனே, உனக்கு போய் வீரன்னு பேரு வச்சேன் பாரு. என்ன கட்டிட்டே இருக்க? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது. அட ரோச கட்டவனே, உன் முறை பண்ணு முத்து பேச்சு சமைஞ்சு ஒரு பொழுது ஆகுது, முறை வந்து சொல்லலையேன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இங்க கொட்டிக்கிட்டு இருக்க. அவசரமா நான் என்ன செய்ய? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? டேய், நீ கருப்புசாமி தேவர் வம்சம் டோய். உரிமைக்காரன் உருத்துக்காரன் 1000 பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. ஏலே வெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டுன்னு
திட்டு நல்லா திட்டு. இன்னைக்கு 3 தலை உருளணும். திட்டு நல்லா திட்டு. இதுல 2 ஒன்று பாத்துட வேண்டியதான். ஓ இந்த தெருவுல 3 தலை உள்ள போகுது. அக்கா மாம முறைலாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டியதா. ஓ திட்டு நல்லா திட்டியா. என்னென்ன பாத்துவோம். யாரா சுத்த கிறுக்கு பயலா இருக்கான்? வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம் அருவாளா திட்டுக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, ஆமா உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அது எப்படி நான் சொல்லி அனுப்புவாங்க? 10 வருஷம் பகையாச்சே. என்னதான் இருந்தாலும் உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதான் அருவாளை விட்டு வந்து நிக்கிறேன். தூக்கிட்டு வந்தான அருவாளையும் கரப்பாரு. 10வது சாணக்காரன வேற கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன். இருக்கா இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவ்வளவு குடிசை கட்டான பாத்துறேன். ஆனா பொட்ட போயில இல்ல அவத்த போயிலாம் வெட்டி பொறி கொடுத்துறேன். புலி நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு நீ வேற பாப்பா. பாப்பா நான் பெரிய மனுஷன் சொல்றேன். உன் காலம் இல்ல. நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருங்கன்னு. நாம சொன்னா எங்க ஏறுது? 1000 தான் இருந்தாலும் சாதி சன உறவு விட்டா போகும். நாளைக்கு என்ன வீதியில போறோம் வந்து தாய் கட்ட போறோம். ஐயோ அருவாளோட நிக்கிறானே. வெட்டிடுவான் போல் இருக்கே, வெட்டிடுவான் போல் இருக்கே. என்ன வருஷம் கொலையில போய் முடிஞ்சு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை 1000 இருக்கலாம். ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாத்திட்ட கத்தோட மதுரை வீர மாதிரி நிக்கிறானே. ஓகேயா பாப்பா ஊருக்காரங்க எப்ப உனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றோம்ல. வா வா வா. சொல்லுவேன்னா மாமா வந்திருக்காரு. உள்ள பெரிய பொண்ணா இருக்கா, முறை வந்து செய்ய சொல்லுங்க. பெரிய மனுஷங்களா, எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு. எங்க ஆத்தா பெரிய கிளவி இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் தேடி விட அருவா பாக்கி இருக்கு. வயசு பையன் கொஞ்சம் வெறப்பாத்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும்ல. வீரண்ணா திண்ணைய வாடகை கிடைக்கு விட்டுருக்கியாடா? அவள் பக்கத்து பையா இருக்கிறோம். திண்ணைய வாடகை விடுறதுக்கு அங்கு வாங்க போற வந்த தனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, என்னன்னு கேளுண்டா. கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன். யார் வந்து உட்கார்ந்துருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுறியே. ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆமா மர மர அத்தா முறை சொல்ல வந்திருக்காங்களா? அது ஒட்டுக்கு நிலை சொல்லுவாங்க, உள்ள வந்து சொல்ல சொல்லு. சொல்றத சொல்லுவோம், கேட்கறத அவங்க இஷ்டம். அப்புறம் பாப்பா குடும்பத்துல ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டை சொல்லியும் போட்டுக்கிட்டா எப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்கேயா இருந்தால அங்க மூக்கா என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறி அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன முறை சொல்ல வந்தியே சொல்லுங்க. அருவாளை கொடுத்த மகனை வீதியில அனுப்பிட்டேன். அவன் பாரம் போறவனெல்லாம் வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குங்க. மறுபடியும் அவர்ல வந்து சொல்லி இருக்கணும். அட என்னையா புதுசாட்ட வேணுமா பேசிக்கிட்டு 10 வருஷமா 2 வீட்டுக்கு தண்ணி வேணி போக கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே. ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டுவிட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷி ஆயிட்டாடா. பாத்தாரா ஓம் பொண்ணா போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா. மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா, அதுக்கு வேற பேரு. ஒரு பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வருஷ வைக்க வந்திருக்கான். மூக்கா நீ அங்கேயே மறி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிழவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. மூக்கா வருஷ முறையெல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளையாள் இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க. ஆஹா சரியாதான் இருக்கு. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியார உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுத்து விடு. மூக்கா நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர் வருஷம் சரியா இருக்கானு. கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்திருக்கலாம். 350 ரூபா போட்டுருக்குல்ல, பரவாயில்ல.
1500 ரூபாய் கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமே முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போக சொல்லுங்க. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் வர மாமன் சீரு அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது. கிளவி சொல்றதும் சரிதான். எப்பா வீரனா என்னங்க பாய் சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரனுங்கிற மாதிரி வெளியில உட்காந்துருக்கு. வீரண்ணா முறமாப்பிள்ள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. ஆனா நேரம் ஆச்சப்பா, மாலை மாத்திட்டு குடிசை கட்டுங்க, பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. அட வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்து இருந்தா அப்படி? நேரமா இருக்கு, உள்ள வாப்பா. ஏப்பா வீரனா கூப்பிடுற ஒன்னதா உள்ள இருந்துருச்சுப்பா. சும்மா உட்காந்துருக்க. சும்மா ஒரே வெக்கம்தான். வீரண்ணா வழிவிடுங்கப்பா. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாளை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல? இந்த நம்ம மாலை எடுத்து போடு. கொடுத்துட்டு போ. சீர்வரிசைய கூட. அடேப்பா தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம்தான். என்னடே மெல்லமா போறதானடா. நல்ல பயம். போமா ராசாத்தி பட்டுட்டு போன பழம் எடுத்து போடுமா. போடா போ. ராஜா வா, ராஜா வா. இதை எடுத்து வச்சு கட்டு. யாக்கா வீரண்ணா. அடே வீரண்ணா அடக்கிருக்கு பையன் அவனே. ஏன்டா சீக்கு கோழி மாதிரி தோண்டப்படுத்திருக்க? அதான் மல்லிகைப்பூ பூத்துருச்சுல. என்னடா சொல்ற? மல்லிகைப்பூ பூத்துருச்சா? அடே